வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரும் வணக்கங்கள். நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். ரொம்ப முக்கியமா வரக்கூடிய டிசம்பர் மாதம் எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வர இருக்குதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆகக்கூடிய இந்த ரிட்டன் பேப்பரில் சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்விகள் அப்படி ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து வரும். நிறைய பேருக்கு ரிட்டன் பேப்பரில் அடி வாங்குறதே மார்க் கம்மியாகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய அந்த 10 கொஸ்டின் தான். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு அரை மார்க் அப்படின்னாலும் 10 கொஸ்டினுக்கு 5 மார்க் வருது. இந்த 5 மார்க்கில் எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு 2 மார்க் போயிடுச்சு அப்படின்றவாங்கல்ல, இவங்க எல்லாமே இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழில் தான் அந்த மார்க்கை விடக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த ஜெனரல் இங்கிலீஷ்ல என்னென்ன டாபிக்ஸ் நான் படிக்கணும், போன வருஷம் क्वेश्चंस அப்படிதுல ஜெனரல் இங்கிலீஷ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ ரொம்ப முக்கியமா அந்த ஜெனரல் இங்கிலீஷ் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்ன்றத கண்டிப்பா உங்கள மாதிரி படிக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. கண்டிப்பா எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜெனரல் இங்கிலீஷ் டாபிக் அப்படிதுல அரௌண்ட் ஒரு 15 டாபிக்ஸ் அப்படி இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிதோ சைக்காலஜில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கேள்விகள் அப்படிதான் நமக்கு வந்து ஜெனரல் இங்கிலீஷ் வந்து கேட்கக்கூடியது. இதுக்கு அரௌண்ட் ஒரு 15 டாபிக்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது. ரெண்டாவது நம்ம வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 லெவலுக்கோ வந்து ஜெனரல் இங்கிலீஷ் கிராமர் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேசஸ் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு வேர்பை வச்சு அங்கே கேட்கலாம், ஒரு ஜெரண்ட் வச்சு அங்கே கேட்கலாம், ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு கேட்கலாம். இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்படி போட போறோம். ஜெனரல் இங்கிலீஷ்க்கு ஜெனரல் தமிழுக்கு எல்லாத்துக்குமே போட போறோம். அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. அதுபோக ஆர்டிகல்ஸ், இப்போ ஆர்டிகல்ஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச இதுவாக தான் இருக்கும். ஏ அண்ட் த அப்படின்னு 3 இருக்கும். ஆனால் அதையுமே எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். அடுத்து ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்றது, அப்புறம் டென்சஸ், அப்புறம் வாய்ஸஸ், அப்புறம் ஹோமோஃபோன்ஸ். இந்த எஸ்ஐ படிக்கக்கூடியவங்க 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோமோஃபோன்ஸ் எல்லாம் பெருசாக நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டீங்க. ஹோமோஃபோன்ஸ்லாம் ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாபிக். அதாவது ஒரு ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் லெட்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதான் ஹோமோஃபோன்ஸ்ன்றது. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அதுபோக நமக்கு எரர் டிடெக்ஷன், அது கிராமரை நமக்கு வந்து டென்சஸ் வச்சிருக்கலாம், வேர்ப்ஸ் வச்சிருக்கலாம், இந்த மாதிரி கேட்பாங்க. அதுபோக காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது. அடுத்து ஆட் ஒன் அவுட் அப்படின்றது. ஆட் ஒன் அவுட்னா 3 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு ஆப்ஷன் மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஓகே, அதுதான் நமக்கு ஆட் ஒன் அவுட் அப்படின்றது. அப்புறம் ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் அப்படின்றது. அப்புறம் காம்பவுண்டட் வேர்ட்ஸ், கொஸ்டின் டேக். இதுல நம்ம கண்டிப்பா கொஸ்டின் வரும் அப்படின்னா இதெல்லாம் சார் சொல்லலாம்னா அந்த கொஸ்டின் டேக் இருக்கா, இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது. அதுபோக இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னு ஒன்று சொன்னோமா, இந்த ப்ரிப்போசிஷன் ஒன்று சொன்னோமா, அந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்றது. அதுபோக நமக்கு இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த கிராமர் டேர்ம்ஸாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வேர்ப்ஸ், ஜெரண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றத வச்சு நமக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது போக ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்றது நமக்கு ஒன்று கேட்பாங்க. அப்போ இந்த 1, 2, 3, 4 இந்த மாதிரி ஒரு 5 டாபிக்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 கொஸ்டின் அப்படி போட்டலாம். இதை தாண்டி நான் வேற ஏதாவது படிக்கணுமா சார் அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். அதாவது இந்த ஃப்ரேசஸ் அப்படின்னா அண்ட் இடியம்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதாவது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும், அதை ஷார்ட்டாக சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம், இடியம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் அப்படி வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ், இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ், இந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ், கொஸ்டின் டேக், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மற்ற எத்தனை கோச்சிங் இன்ஸ்டியூட்ல வந்து இங்கிலீஷ்க்கு கிளாஸஸ் போகுதுன்னு தெரியல. ஆனால் வரண்ட ரேஸ்ல நம்ம காக்கி சட்டை 2.0 அப்படின்ற நம்ம பேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்காக பிரத்யேகமாக வந்து தொடங்கப்பட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு, ஜென்ரல் தமிழுக்கு, சைக்காலஜிக்கு, அதுபோக ஜிஎஸ்க்கு இந்த மாதிரி பக்காவான ஒரு கிளாஸஸ் அப்படின்றது பிசிக்கலோட சேர்ந்து போயிட்டு இருக்கு. சரி, நீங்க நம்மகிட்ட வந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்குன்னு தனியாக ஒரு புக் ஒன்று கொடுக்குறோம். அதை தாண்டி இங்கிலீஷ்க்கு மட்டுமே எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 5லேருந்து 8 எக்ஸாம்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ்க்கு பேப்பருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க எழுதுவீங்க. ஸோ அந்த 10 கேள்விகள், ஏன்னா நம்மளோட டார்கெட் ஒன்னே ஒன்றா தான் இருக்கும். இந்த வருஷம் எஸ்ஏ எக்ஸாம் வருதா, கண்டிப்பா இந்த வருஷம் நான் போஸ்டிங் வாங்கணும். ரிட்டன்ல மட்டும் இல்லை, ரிட்டன் கிளியர் பண்ணி, பிசிக்கல் கிளியர் பண்ணி, இன்டர்வியூ கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு 1/2 மார்க்கை கூட நம்ம விடக்கூடாது. 1 மார்க்கா இருந்தாலும் 1/2 மார்க்கா இருந்தாலும் அதை நம்ம பாஸ் ஆகணும், நம்ம வந்து வாங்கணும். அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படி பண்ணணும் சரியா. ஸோ ரெண்டாவது, இப்போ போன வருஷம் 2023 அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு TNPSC எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட 10 கேள்விகள் அப்படி இதுல இருக்கு. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதே மாதிரி தான் நமக்கு இந்த வருஷமும் அடுத்து நடக்க போச்சுன்னா வரும். ஓகே, இந்த அளவுக்கு தான் டஃப்னஸ் அப்படி இருக்கும் எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ரொம்ப டஃபாலாம் இருக்காது. இப்போ நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பி சைக்காலஜி 81 கொஸ்டின் அப்படின்றது. சூஸ் தி வேர்ட் தட் cannot be added key after key அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கீன்றது இருக்குல்ல, இதுக்கு அடுத்து ஆட் பண்ண முடியாத ஒரு சொல் எந்த சொல் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் பியை பாருங்களேன், போர்டு அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், கீபோர்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அது மாதிரியே கீ நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அது மாதிரி கீ லாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. அப்போ எதை சொல்ல முடியாது, இந்த கீன்றதுக்கு அடுத்து சேர்க்க முடியாதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 7 ஹோல்னு ஒன்று இருக்கா. அப்போ கீ ஹோல் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டேர்ம்ல நமக்கு ஒரு வேர்டுன்றது கிடையாது. அப்போ நமக்கு கீ ஹோல் அப்படின்னு தான் போட்டு ஈஸியாக போட்டு போயிடலாம். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணக்கூடியது. இதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா கவனிச்சு, என்னதான் நல்லா படிச்சாலும் இந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றதுல நம்ம வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவோம். இப்போ இதுக்கு ஏன் ஆன்சரா நம்ம என்ன பண்ணுவோம், அவசரத்தில் நம்ம அவசரமா எக்ஸாம் எழுதி ஷேர் பண்ணிட்டு
நம்ம அவசரமா ஷேர் பண்ணிருப்போம், டக்குன்னு என்ன பண்ணுவோம், பிஏ போய் ஷேர் பண்ணி வச்சிருப்போம். அப்ப நமக்கு ஆன்சர் தெரிஞ்சும், ஆன்சர் பக்காவா தெரிஞ்சும் 100% தெரிஞ்சும் நம்ம ஆன்சர் அப்படிது வேஸ்ட் ஆயிரும். சரி, இந்த மாதிரி பதட்டம் படாம கொஞ்சம் பொறுமையா வந்து ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப கீ ஹோல் அப்படின்றது தான் நமக்கு வரும். அப்ப இதான் நமக்கு ஆன்சர் 81க்கு ஏ அப்படின்றது வரும். அது மாதிரியே ரெண்டாவது சூஸ் தி ரைட் கொஸ்டின் டாக் ஃபார் தி ஃபாலோயிங் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இப்பயே சொன்னோம், கொஸ்டின் டாக் அப்படின்றது கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயும் ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி ஆஃப்டன் ஸ்லெப்ட் அப்படின்றது இருக்கு. இப்போ கொஸ்டின் டாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க பாசிட்டிவ் டேர்ம் இருந்துச்சுன்னா இங்க நெகட்டிவ் டேர்மா போடணும். ஓகே, ரொம்ப சிம்பிளானது. ஹி ஆஃப்டன் ஸ்லெப்ட் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் மார்க் அப்படின்றது இங்க நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, ஹி ஆஃப்டன் ஸ்லெப்ட், இதுக்கு என்ன சார் ஒரு ஹேட் நாட் ஹியா, இஸ் நாட் ஹியா, வாஸ் நாட் ஹியா, டிடன்ட் ஹியா அப்படி சொல்லி பார்க்கும்போது இப்போ ஸ்லெப்ட் அப்படின்றது இருக்கா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஸ்லெப்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸ்லெப்ட் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம், டிட் பிளஸ் ஸ்லீப் அப்படி சொல்லி பிரிக்கலாம். ஓகேவா, டிட் பிளஸ் ஸ்லீப் அப்படி சொல்லி நம்ம பிரிக்கலாம். அப்போ டிட் பிளஸ் ஸ்லீப் நம்ம இதை பிரிக்கும் போது இதை வச்சு நம்ம கொஸ்டின் டாக் எடுக்கும்போது டிட்ன்றது இருக்கா, கரெக்டா எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இங்க நாட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்தா ஆப்ஷன்ல நாட்டுன்றது வராது. ஆனா இங்க நாட்டுன்றது கிடையாது. அதான் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் நாட் கிடையாது. அப்போ டிட்ன்றது என்னோட டேர்ம் அப்படின்றது ஆன்சரா வரக்கூடியது, அங்க நாட் அப்படின்றது இல்ல. அப்போ இதோட நான் நாட் அப்படி சேர்த்துக்கிட்டா டிடன்ட் ஹி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ ஸ்லிப்ட்ன்ற ஒரு பாஸ்ட் டென்ஸை வச்சு நான் டிடன்ட் ஹி அப்படின்றத நான் ஆன்சரா எடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது சூஸ் தி கரெக்ட் ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஃபார் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ். ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அப்படின்னு என்னன்னா பிரசன்ட் இருந்துச்சுன்னா அப்படியே அதை பாஸ்டா சொல்றது தான் ரிப்போர்ட்டட் ஃபார்ம் அப்படின்றது. இப்போ ராம் செட் டு ராகேஷ் ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம், இது அப்படியே நம்ம வந்து உல்டா பண்ணி போடுறது தான். இப்போ ராம் செட் ராகேஷ் ஹி வாண்ட்ஸ் அன் ஐஸ்கிரீம், ராம் told ராகேஷ் that he wanted an ice cream, ராம் said to ராகேஷ் that he wants an ice cream, ராம் told to ராகேஷ் that he wants an ice cream அப்படி இருக்கு. இந்த கொஸ்டினை பார்க்கும்போது தட்ன்ற வார்த்தை கண்டிப்பா வரணும். ஏன்னா ஐஸ்கிரீம் அப்படி ஒரு பொருளை குறிக்கிறதுனால தட்ன்ற வந்துடணும். ஆனா தட்னு பார்க்கும்போது நமக்கு 3 இடத்துல இருக்கு. ரெண்டாவது, இங்க என்ன இருக்கு, நமக்கு ராம் செட் டு ராகேஷ் ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் அப்படி இருக்கு. அப்போ இது நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ரிப்போர்ட்டட் ஃபார்ம்னா அப்படியே பாஸ்டா மாத்தணுமா, வாண்ட்டுக்கு பாஸ்டா நம்ம என்ன சொல்லுவோம், வாண்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுமா. அப்போ that he wanted an ice cream அப்படி இருக்கா, இதுதான் நமக்கு வரும். ஈஸியா போட்டு போயிடலாம். அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்போ ராம் told to ராகேஷ் that he wanted an ice cream அப்படிதான் நமக்கு ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 84th கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் தி இடியம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். இதுதான் நம்ம சொன்னோம். இந்த ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒர்க் அப்படின்றது நடந்திருக்குன்னா அதை நம்ம ஷார்ட்டா இல்லை நம்ம இன்டெரக்டா சொல்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம வரண்ட ரேஸ்ல தனியா மெட்டீரியல் அப்படின்றது இருக்கு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேர்ட்ஸ் இருக்கு. அதை தாண்டிலாம் வரதுக்கு சான்சஸே கிடையாது. அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் ஸ்கூல் புக் வேணுமா அப்படின்னா நல்லா கவனிச்சு, எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்க எது படிச்சாலும் 6 to 10th புக் தான் இதுக்குள்ள இருக்கக்கூடியதான் முக்கியமா வரும். ஸோ இந்த 6 to 10th புக்ல இருக்கக்கூடிய இடியம்ஸ் அப்படின்றது நம்ம எடுத்து தனி மெட்டீரியலாகவும் வச்சிருக்கோம், அதையும் நம்ம கொடுப்போம். சரியா? ஸோ ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அப்படின்னா இப்போ ப்ளூ மூன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி வருமா, டெய்லி மூணுன்றது வரும். ஆனா ப்ளூ மூன்றது எப்பயாச்சும் தானே வரும். அப்போ ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அப்படின்னா நமக்கு வெரி ரேர்லி அப்படின்னு இருக்கா. அப்போ வெரி ரேர்லி எப்பயாச்சும் நடக்கும் அப்படின்னு இருக்குமா, அதுதான் நமக்கு வெரி ரேர்லி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அப்படின்ற இடியம்க்கு வெரி ரேர்லி அப்படின்ற ஆன்சர் ஆப்ஷன் சியை போட்டு ஆன்சர் ஈஸியா போட்டுலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 85th கொஸ்டின், fill in the blank with appropriate preposition phrases அப்படிங்கிறாங்க. அதான் ப்ரிப்போசிஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஐ கான்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் டேஷ் எ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் இந்த இன்விடேஷன் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. எதனால, நான் ப்ரீவியஸா ஒரு இன்விடேஷன் வந்து நான் வாங்கிட்டேன், ப்ரீவியஸா ஒரு ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் வாங்கினதால இது வாங்க முடியல, அங்கே வர முடியல அப்படின்றது கொஸ்டின். ஐ கான்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் டேஷ் அ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட்டா, அதான் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் அதனால இதை நான் வாங்க முடியலன்னு இருக்கா. இந்த மாதிரி நான் டியூ டு அப்படின்னு நம்ம வந்து ஷார்ட்டா நம்ம வந்து நம்ம ஊர் டேர்ம்ல சொன்னா டியூ டு, ஏன்னா நான் அதனால இதை வாங்கினதுனால இதுக்கு என்னால் வர முடியல, அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல டியூ டுன்னு சொல்லுவோம். இந்த டியூ டு தான் இங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, ஓவிங் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐ கான்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓவிங் டு எ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் அப்படிதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் அப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 85க்கு. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 86th கொஸ்டின், கரெக்ட்லி சூஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெய்தர் மணி நார் மோகன் வார் கிவன் அ ட்ராஃபி, நெய்தர் மணி நார் மோகன் வாஸ் கிவன் அ ட்ராஃபி, நெய்தர் மணி நார் மோகன் ஹவ் கிவன் அ ட்ராஃபி, மணி நெய்தர் நார் மோகன் இஸ் கிவன் அ ட்ராஃபின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சவங்க. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு சில ரூல்ஸ் அப்படி இருக்கு இங்கிலீஷ் கிராமர்ல. என்ன அப்படின்னா இந்த நெய்தர் நார் அப்படிங்க கொடுத்துருக்காங்களா, நெய்தர் மணி நார் மோகன், அப்போ நெய்தர் நார் அப்படின்றதா இதை மாதிரியே எய்தர் ஆர் அப்படின்னு ஒன்று வரலாம், அப்புறம் ஈச்ன்ற ஒரு வார்த்தை வரலாம். இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நமக்கு ஒரு சென்டென்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே அதோட வேர்ப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்பா மட்டும் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர் அப்படி இருக்கு, வேர்ன்றது சிங்குலர் கிடையாது. அது மாதிரி ஹேவ் அப்படி இருக்கு, அது சிங்குலர் கிடையாது. இப்போ சிங்குலர் வேர்ப்னா என்ன, நமக்கு வாஸ் இஸ் அப்படின்ற ரெண்டு தான் நமக்கு வந்து சிங்குலர் வேர்பா இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆன்சரா வரணும். ரெண்டாவது இந்த ஆன்சர் டி, ஆப்ஷன் டியை பாருங்களேன். மணி நெய்தர் நார் மோகன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம என்ன சொன்னோம், நெய்தர் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகணும், நார் அப்படின்றது உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பியை பார்த்தீங்கன்னா நெய்தர் மணி நார் மோகன் வாஸ்
given a trophy. அப்ப அந்த was என்ற சிங்குலர் டேர்ம் வச்சு நெய்தர்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கல, அப்ப இதான் நமக்கு ஆன்சர். ஆன்சர் அப்படிது ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியா? நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन அப்படின்னு பார்க்கும்போது fill in the blanks. Each of the teams dash given a trophy அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இப்பதான் நம்ம சொன்னோம். இப்போ இந்த neither nor, either or, each இந்த மாதிரிலாம் வந்துச்சுனால அங்க என்ன பண்ணணும், நம்ம சிங்குலர் வெர்பா மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அங்க வேர் அப்படி இருக்கு. இது சிங்குலரா கிடையாது. have சிங்குலரா கிடையாது. டஸ் சிங்குலரா கிடையாது. அப்ப நமக்கு என்னதான் இருக்கு, வாஸ் இருக்கு. அதே வாஸ் இங்கேயும் போட்டு each of the teams was given a trophy அப்படின்னு போட்டு போய்கிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. The idiom kick the bucket means to die அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The idiom bad egg means a dishonest or ill behaved person அப்படின்னு கொடுத்துருக்காங்க. kick the bucket இது அடிக்கடி எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒருவேளை நீங்க இந்த நல்ல பக்கா இங்கிலீஷ்லாம் பேசக்கூடிய ஏதாவது ஃபேமிலிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில் கூடிய ஏதோ ஒரு வயதானவர் இறந்துட்டார் அப்படின்னா இந்த டேர்ம் அப்படின்றது யூஸ் பண்ணாங்க. அப்போ கிக் தி பக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு டு டை அப்படின்றதா, எஸ் டு டை அப்படின்றதா அதுக்கு தான் மீனிங். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏல வந்துடும். கரெக்டாக தான் இருக்கு. அடுத்த இடியம் பேட் எக். பேட் எக்ன்ற வார்த்தை பேட் எக் அப்படின்னாலே இப்போ நிறைய முட்டைகள் இருக்கு, அதில் இது மட்டும் கொஞ்சம் நல்ல இல்லாத முட்டை அப்படின்னு சொல்லி சொல்றது எப்படி சொல்லுவோம், இப்போ நிறைய பசங்க இருப்பாங்க, அதில் இவர் மட்டும் சரியில்லாத ஒரு பையன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுதான் பேட் எக்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம ஒரு இடியமா வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ கொடுக்கக்கூடிய ரெண்டுமே சரியாக இருக்கு. அப்போ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் சி 1 and 2 ரெண்டுமே நமக்கு சரியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் 89th question. Fill in the blanks with suitable form of the verb. இதான் நம்ம சொன்னோம். fill in the blanks வந்து verb வச்சு கேட்கலாம், gerund வச்சு கேட்கலாம், adjective வச்சு கேட்கலாம், preposition வச்சு கேட்கலாம், எப்படினாலும் கேட்கலாம். சரியா? fill in the blanks. If Mary had an umbrella, she dash lend it அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். கரெக்டா? if Mary had an umbrella, she dash lend it அப்படின்னு ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முதல் சென்டென்ஸ்ல verb அப்படிது எப்படி இருக்கு, ஏன்னா அங்க சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் verb தான் கேட்டிருக்காங்க. verb அப்படிது hadன்னு இருக்கு. heardன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு have அப்படின்றதோட பாஸ்ட் தான் நமக்கு heard அப்படிது இருக்கும். அப்போ இந்த ரெண்டாவது சென்டென்ஸ்ல வரக்கூடிய இந்த இடத்துல ஆன்சர் வரக்கூடிய verb அப்படிது நமக்கு பாஸ்ட் டென்ஸ் அப்படி தான் இருக்கணும். அப்போ பாஸ்ட் டென்ஸ் என்ன இருக்கணும், will be, would be அப்படிது இருக்கு. நமக்கு இந்த beன்ற டேர்ம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா அங்க நமக்கு had be no had be அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அப்போ இங்க நமக்கு அது வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இது ஈஸியா போட்டலாம், she would lend it அப்படின்னு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, அப்போ இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ்ல கூடிய verb மட்டும் தான் வரணும். அப்போ willன்றது நமக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, அது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் உள்ளது. அப்போ நம்ம பாஸ்டா would போட்டு நம்ம போட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் அடுத்து 90th question. ஒரு மேட்சி ஆன்டனிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஷேடி அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஷேடி இருக்கா அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அப்போ சன்னி அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். இப்போ ஷேடி அப்படின்னா சன்னின்னு வந்துடலாம். இப்போ ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீன்னு வருதா, இந்த ஒன்றுக்கு பி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே கிடையாது, இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. அப்போ போர்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப போராக இருக்குன்னா என்ன, அதுக்கு ஆப்போசிட் ஆன்டனிம்னா ஆப்போசிட்டில் உள்ளது. போராக இருக்குன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பி அப்புறம் டி அப்படின்னு வந்துடும். அப்போ பேனிக்னு சொல்லி சொல்லுவாங்க. பேனிக்னா நான் ரொம்ப பயப்படுறேன், ஆனால் நான் ரொம்ப காமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டா சொல்லலாம். அப்போ ஏ சொல்லிடலாம். கடைசியா ஹாஸ்டி ஸ்லோலி. ஓகே, சி போடலாம். அப்போ பிடிஏசி அப்படின்றது நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பிடிஏசி அப்படின்னு வரும். இது நமக்கு லாஸ்ட் இயர் நடந்த 2020 நடந்த எஸ்ஏ எக்ஸாம்ல அஃபீஷியலாகவே கேட்கப்பட்ட 10 இங்கிலீஷ் கேள்விகள். இதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட் அப்படின்றத வச்சு நம்ம நிறைய இங்கிலீஷ் செஷன்ஸ் அப்படின்றது தமிழுக்கு சைக்காலஜிலாம் நம்ம கிளாஸஸ் கொண்டு போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரியாக மாறணும் அப்படின்னா உங்களுக்காகவே நம்ம காக்கிஜிரை 2.0 அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்றோம். இல்ல ரொம்ப முக்கியமா எனக்கு டெஸ்ட் சீரிஸ் எது இருக்கா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வரண்டா ரேஸ்ல சேர்ந்திருக்கக்கூடிய எஸ்ஐ ஸ்டூடண்ட்ஸ்க்கு 72 டெஸ்ட் அப்படி போகுது. இதுல 47 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 10th புக் வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர் வைஸா நீங்க எழுதக்கூடிய 47 டெஸ்ட் அப்படிதும் 25 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட். ஏன்னா இப்போ 6th ல இருந்து 10th வரைக்கும் நீங்க ஹிஸ்டரியை தனியா புக்ல இருந்து எடுத்துருவீங்க, 7th புக்ல இருந்து எடுத்து எழுதிருவீங்க ஒவ்வொரு சாப்டரா. அப்போ ஹிஸ்டரி ஓவராலா ஃபுல் டெஸ்ட் எழுதணுமா, அதுக்கு தான் இந்த 25 மார்க் டெஸ்ட். அப்போ இந்த 25 ஃபுல் மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், தமிழ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், ஜிஎஸ் போன்ற எல்லாத்தையும் வச்சு ஒரு 25. ஸோ டோட்டலா 72 மார்க் டெஸ்ட் அப்படி இருக்கு. ஸோ வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கு நம்ம காக்சிரி 2.0 அப்படின்றதுல 3-in-1 கோர்ஸா கிளாஸஸ் பிசிக்கல் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வரண்டா ரேஸ் கிளாஸஸ் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியில் யாராவது படிக்கணும்னு சொல்லி நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அப்படி இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்க. பக்காவா எஸ்ஐ அப்படி எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி ஒரு அரசு அதிகாரி மாறுவோம். ரொம்ப முக்கியமா இத மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எஸ்ஐ எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி கண்டிப்பா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ.